இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல இந்த மார்க்கெட் கிராஷ் தொடர்ந்து மார்க்கெட் ஒரு மோசமான நிலையை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. 2 வாரத்துல 30 லட்சம் கோடி ரூபாய் என்ன இருக்கு, காணாம போயிருக்கு. அதாவது வேல்யூ குறைஞ்சிருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல. ரைட். நிஃப்டி கரெக்ஷன் ஆயிருக்கு. எந்த இடத்துக்கு? கரெக்ஷன் ஜோனுக்கே வந்தாச்சு. ஆயில் $100, அதாவது ஒரு பேரல் $100 கிட்ட வந்தாச்சு. 120ல இருந்து 140 கூட போறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு எக்கனாமிஸ்ட் சொல்லிட்டு வராங்க. அப்படின்னா என்ன பிரச்சனை இருக்கு? இந்த மாதிரி நேரத்துல நீங்க இன்வெஸ்டர் நான் என்ன பண்ணணும், எதை பத்தி கவலைப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கும். நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, எல்லா பக்கமும் பிளஸ் அண்ட் மைனஸ் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இதை நம்ம ஒரு கிளாரிட்டியான வீடியோவை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம இந்த டிஸ்கஷனை பண்றோம் இல்லையா? ஸோ தொடர்ந்து பாருங்க, மார்க்கெட் உங்களுக்கு வார் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 9% மேல குறைஞ்சிருக்கு. அதாவது இப்போ உங்களோட அக்கௌண்ட்ல ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இல்லை 2 வாரத்துக்கு முன்னாடியோ 1 லட்சம் ரூபாய்க்கு ஸ்டாக் இருந்திருந்தா இன்னைக்கு 10,000 ரூபாய் குறைஞ்சிருக்கும். 5 லட்சம் ரூபாய் ஸ்டாக் இருந்திருந்தா 50,000 ரூபாய் குறைஞ்சிருக்கும். வார் நடந்துட்டு இருக்கும்போது பொதுவாகவே நம்மளாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், வார் நடந்ததுன்னா மார்க்கெட் கீழே வரும், கோல்டு வந்து கொஞ்சம் மேலே போகும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஆனா இந்த குறிப்பிட்ட வாரில் பார்த்தீங்கன்னா தலைகீழ நடந்துட்டு இருக்கு. மார்க்கெட்டை கீழ் நோக்கி வருது, கோல்டு பிரைஸை கீழ் நோக்கி வருது. இதை நீங்க நோட் பண்றீங்களா? இந்த 15 நாள்ல பெரிய அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கிறதுங்கிறது நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வார் நடந்தாலே கண்டிப்பா வந்து மார்க்கெட் கோல்டு வந்து ரேட் ஏறும் அப்படிங்கிறதுல எதுவும் கிடையாது. அந்த நேரத்துல டாலருடைய வேல்யூ ஸ்ட்ராங் ஆகுது. டாலர் வேல்யூ ஸ்ட்ராங் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா கோல்டு பிரைஸ் கீழே போகும். அது மட்டும் இல்லாம சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சமயத்துல ப்ராஃபிட் ரொம்ப அதிகமான பிரைஸ் இருக்கேன்னு சொல்லி புக் பண்றதும் நடக்குது. இல்லைன்னு நான் சொல்லல. மேஜர் காரணம்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டாலருடைய ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகிறது தான் ரியல் ரீசன். இப்போ ஐஎன்ஆர் விசஸ் டாலர்னு போட்டு பாத்தீங்கன்னா 92 ரூபாய் 50 காசு கிட்ட ஐஎன்ஆர் விசஸ் டாலர் வந்துருச்சா? இது கிட்டத்தட்ட ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் ஆக்சுவலா சொல்லணும்னா. அப்ப இதெல்லாம் வந்து டாலரை ஸ்ட்ரென்தன் பண்ணும் பொழுது கோல்டு பிரைஸ் நமக்கு குறையிற மாதிரி தெரியுது. அதான் உண்மை. அடுத்தது இப்போ கோல்டு ரேட் இறங்குறதுக்கு இன்னும் சில காரணங்கள் என்னன்னா, பேங்க்ல இந்த டெபாசிட்ஸ் இருக்கு இல்லையா, டெபாசிட்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நம்ம கொஞ்சம் ஏற்றணும்னு வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு ஏற்றினா கூட 0.25 ஏற்றினா கூட குறைய ஆரம்பிக்கும். அதுவுமே ஒரு ரீசன் நமக்கு வந்து நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம். ஏன்னா இப்போ நீங்க கவனிச்சீங்கன்னா சில பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறாங்க பாண்டுக்கு, சில இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்களும் கூட கோல்டை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பணத்தை சில நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வார் சுச்சுவேஷன்ல அவங்க இந்த மாதிரி வெப்பன்ஸ் வாங்குறதுக்கோ இல்லைன்னா அவங்களுடைய செக்யூரிட்டி டைட்டன் பண்றதுக்கோ கூட இந்த மாதிரி கோல்டை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த வேலையெல்லாம் செய்வாங்க. ரொம்ப பெரிய குறைவுன்னு இதை சொல்ல முடியாது, பட் ஸ்டில் இது குறையுதுங்கிறதுக்கான சில காரணங்கள் நான் சொல்றேன். நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த ஆயில் செக்டார் மட்டும் எப்பவுமே மார்க்கெட் கீழே விழும்போது ஆயில் செக்டர் மேலே போகும், மார்க்கெட் மேலே போகும்போது ஆயில் செக்டார் சைட்வே எடுக்கும். அதே கான்செப்ட் தான். இது கோல்டுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் தான். இப்போ ஆயில் செக்டார் வந்து ஒரு சில, அதாவது இந்த ட்ரேடிங் பண்ணக்கூடிய பிசினஸ்லாம் உங்களுக்கு கீழ் நோக்கி நகருது. மேனுஃபேக்சரிங் பண்ற க்ரூட் ஆயில்ல இருந்து எண்ணெய் எடுக்கக்கூடியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மேல் நோக்கி நகர்றாங்க. இதெல்லாம் ஒரு காரணம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன மாதிரியான முக்கியமான காரணங்கள் மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்குது, இப்ப என்ன நடக்க போகுது அப்படிங்கறது. அது சொல்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சில பாயிண்ட் சொல்லிட்டு அதுக்குள்ள போறேன். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஈரான் டீஎஸ்கலேஷனுக்கான அறிவிப்பு கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? நாங்க வந்து போரை நிறுத்துறதுக்கு தயாரா இருக்கோம். ஆனா ஒரு 3 கண்டிஷன் இஷ்யூ பண்ணாங்க. என்ன அந்த 3 கண்டிஷன் பாத்தீங்கன்னா, எங்களுடைய ஈரானுடைய சட்டம் இருக்கு இல்லையா, அது அந்த ரைட்ஸுக்கு எல்லா உலக நாடுகளும் அங்கீகாரம் கொடுக்கணும். எங்க மேல போர் நிறுத்தம் நாங்க அறிவிச்சதுக்கு அப்புறம் யாருமே எந்த விதமான வெப்பனும் பயன்படுத்தி போருக்கு வரக்கூடாது, சீஸ் ஃபயரிங் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு, அது எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு இந்த வாரனால எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டதோ அதுக்கு எங்களுக்கு இழப்பீடு தரணும். இந்த உலக நாடுகள் எல்லாம் அழுத்தம் கொடுத்து, உலக நாடுகள் கிட்ட கேட்கறாங்களா இல்ல அமெரிக்கா கிட்ட கேட்கறாங்களா இஸ்ரேல் கிட்ட கேட்கறாங்கன்னு தெரியல, பட் இதுக்கு எங்களுக்கு வந்து இழப்பீடு கிடைச்சதுன்னா தான் எங்களால என்ன பண்ண முடியும், இந்த வாரம் நிறுத்த முடியும்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட எங்க வந்துட்டாங்கன்னா, நம்ம நேரடியாக காலில் விடக்கூடாது அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு துபாய் மாதிரியான இடங்கள்ல சில ஏர்போர்ட்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் சில மிடில் ஈஸ்ட்ல எல்லாம் கூட வந்து இப்போ ஃபிளைட் ரன்னிங்ல இருக்கு. இப்ப கரண்ட்ல ரன்னிங்ல இருக்கு. துபாய் இன்டர்நேஷனல் ஆக்டிவ்ல இருக்கு, அபுதாபி ஆக்டிவா இருக்கு, ஷார்ஜா வந்து இப்போ சஸ்பெண்ட்ல இருக்கு. அதை விட்டுடுங்க. பட் இப்போ இவங்கெல்லாம் பாருங்க, உங்களுக்கு ஆக்டிவாவே ஃபிளைட், அதாவது பேசஞ்சர் ஃபிளைட்டையே வந்து ரன் பண்ணக்கூடிய கான்ஃபிடன்ஸோட செயல்படுறாங்கிறது ஒண்ணு. அது இல்லாம நேற்று ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. ஈரான்ல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய இந்தியன் நாட்டு கப்பல் அனுமதி கொடுக்கப்பட்டு 9 மணி நேரத்துக்கு முன்னாடி அனுமதி கொடுக்கப்பட்டு, அது ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஹார்மஸ் ஜலசந்தியில என்ன ஆயிருக்கு, எஸ் அப்ரூவலும் கிடைச்சிருச்சு, அங்க கிராஸ் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு நல்ல சைனா உங்களால பார்க்க முடியும். இது இல்லாம கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா 1 லட்சம் கோடி ரூபாய் அலோகேட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி பெட்ரோல் மாதிரியான விஷயங்கள் வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணும்போது ஒருவேளை கூடுதலா பிரைஸ் ஆச்சுனாலும் கூட நம்ம அதை கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா அதை வந்து அந்த பேர்டனை
பொதுமக்கள் மேல போடக்கூடாதுன்னு. மொரோவர் இந்த கப்பல் வெளியே வந்ததுனாலே பிரச்சனை பெருசா இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இருந்தாலும் கூட 1,00,000 கோடி ரூபாய் என்ன பண்றாங்கன்னா அலோகேட் பண்றாங்க இந்த பர்டிகுலர் விஷயங்களுக்கு. அப்ப இந்த பெட்ரோல்னால ஏற்படக்கூடிய பிரைஸ் இன்க்ரீஸ் நடக்குமா அப்படின்னா ப்ராபபிலி நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால பெட்ரோல் பிரச்சனை இருக்கும், கேஸ் பிரச்சனை இருக்கும்னு சொல்லக்கூடியதெல்லாம் இருக்காது அப்படின்னு நான் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி சொன்னேன். அதுதான் இப்பவும் சொல்றேன். அந்த வாய்ப்புகள் இல்லை. இந்தியாவுக்கு போன 30 வருஷத்துல அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததே இல்லை. இனிமேலும் வராதுங்கிறதையும் நீங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நிஃப்டி வந்து 23,150 கிட்ட வந்ததுக்கு என்ன காரணம்? உங்களுக்கே தெரியும். ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆயில்னால ஏற்படக்கூடிய மற்ற செக்டார்லாம் அஃபெக்ட் ஆகும். ஆட்டோமொபைல்ஸ் அஃபெக்ட் ஆகும். இப்படிலாம் நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க எஃப்ஐஎஸ் தொடர்ந்து அவங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாம் வித்துட்டு அதுக்கப்புறமா வாங்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த முடிவே தவறு. இவங்களாம் என்ன பண்ணிருக்கலாம்னா இன்னொரு 6 மாசம் வெயிட் பண்ணிருக்கலாம். நான் எப்பவுமே சொல்லுவேன் Q1 Q2 ரிசல்ட் கொஞ்சம் பாசிட்டிவா வந்துருச்சுனாலே மார்க்கெட் ரீபவுண்ட் ஆயிடும். ரீபவுண்ட் வந்து எவ்வளவு வேகமா ஆகும்னா எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக கீழே போச்சோ அதுக்கு ஈக்குவலாகவே அதை விட 1.25 டைம்ஸ் வேகமாக ரீபவுண்ட் ஆகும். ஸோ எஃப்ஐஏ வெளியே போகிறதுமே வந்து அவங்க ஒரு தவறான மூவ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. பட் இதெல்லாம் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நமக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் நல்லா பாருங்க 100 ரூபாய் பொருள் 90 ரூபாய் கிடைச்சதுன்னா அதை வாங்குறதுல என்ன பிரச்சனை? நான் ஏற்கனவே உங்களுக்குலாம் சொல்லியிருப்பேன். ஸ்டேட் பேங்க் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி 250 ரூபா வித்தது, இன்னைக்கு 1000 சில்லரை விற்குது. பட் என்னால் வந்து இன்னைக்கு நினைச்சா கூட 4 வருஷத்துக்கு பின்னாடி போய் வாங்க முடியாது சொல்லியிருக்கேன்னா. நல்லா பாருங்க, இப்போ உங்களுக்கு எல்லா ஸ்டாக் பிரைஸையுமே ஒரு வருஷத்துக்கு பின்னாடி எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? இதுல இருந்தா கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்காக சொல்றேன்? ஸோ உங்களை எல்லாரையும் என்ன பண்ணாங்க டைம் மிஷின்ல ஏற்றி ஒரு வருஷம் பின்னாடி கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. நவ் யூ ஹாவ் டு டேக் அ கால். இந்த மாதிரி நேரத்தை வந்து சரியா ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்திக்கிறதுக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. நீங்க நிறைய விஷயங்கள் நிறைய ஸ்டாக்ஸ் வாங்க மறந்துருப்பீங்க, மிஸ் பண்ணிருப்பீங்க. ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு நினைச்ச அந்த ஃபீல்ட்ல எந்த ஸ்டாக் மேலாம் இருந்தது அந்த ஸ்டாக்ல இப்போ என்ன பண்ணலாம்? நீங்க கன்சன்ட்ரேஷன் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடலாம். அவ்வளவுதானே, வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ இப்போ க்ரூட் ஆயில் பிரச்சனை நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ ஆட்டோமொபைல் செக்டர் வந்து அஃபெக்ட் ஆகும் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனால் ஆட்டோமொபைல் செக்டர்ல ஷேர் பிரைஸ் தான் குறைஞ்சிருக்கே தவிர போன மாசம் சேல்ஸ்லயோ 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இந்த மாதிரி ஸ்லட்ஜ்னால இந்தியாவில் பெரிய அளவுக்கு வந்து பிரச்சனை எல்லாம் வரல. சேல்ஸ் வந்து அது பாட்டு கேஷுவல் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ நோ இஷ்யூஸ் ஆன் த சேல்ஸ் பார்ட். நான் சொல்றது யூ ஹேவ் டு கன்சிடர் ஸ்டேஜ் செக்டர்னு நான் சொல்ல வேற ஒன்றும் இல்லை. பெயிண்ட் கம்பெனிஸ் இதெல்லாமே கூட இன்னைக்கு நல்ல பிரைஸ் குறைஞ்சிருக்கு. ஏன்னா இவங்களோட ரா மெட்டீரியல் வெளிநாட்டுல இருந்து வருது, இம்போர்ட் ஆகி வருது. ஸோ அதெல்லாம் டிலே ஆகலாம். ஈவன் க்ரூட் ஆயில்ல இருந்து அவங்களுக்கு தேவையான சில மாலிகுல்ஸ் அவங்க எடுக்கிறாங்க. இதெல்லாம் தான் முக்கியமான காரணம் இன்னைக்கு ரேட் குறைஞ்சதுக்கு. பட் இட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறத நீங்க பார்க்கணும். அடுத்தது உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட். எலக்ட்ரிசிட்டி எங்கெங்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க, NTPC மாதிரி சில நிறுவனங்கள், கோல் இந்தியா, இதோட ஷேர் பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடற்கடன்னு வேலை இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா ஒருவேளை பெட்ரோல் பாதிக்கப்பட்ட என்ன ஆவாங்க எல்லா மக்களும்? எஸ், இந்த பக்கம் வருவாங்க. இப்போ கூட நீங்க உங்க மனசுல என்ன தோணு இருக்கும்? நம்ம வீட்டில் ஒரு எலக்ட்ரிக் பைக் இருந்தா நல்லா இருந்திருக்குமே, நம்ம ஒரு எலக்ட்ரிக் கார் வச்சிருந்தா நல்லா இருக்குமே. உங்களுக்கு ஒரு நிமிஷம் தோணி இருக்குமா இல்லையா? இந்த பெட்ரோல் பிரச்சனை வரும்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு மோட்டிவேஷன்னா அதுக்கு ரா மெட்டீரியலோ இல்லை அதுக்கு சார்ஜிங் என்ன பவர் தான். அது சம்பந்தமான டிமாண்ட் கண்டிப்பா சொல்றேன் அடுத்த 5 வருஷத்துல ஹியூஜா இருக்கும். அதிகமா இருக்கும்னு சொல்லல, ஹியூஜா இருக்கும்னு சொல்றேன். ஸோ அதெல்லாம் வந்து வின்னிங் செக்டரா இருக்குது உங்களுக்கு பவர் கிரிட், NTPC, கோல் இந்தியாலாம். ஸோ லூசிங் செக்டர்னு யாரெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம்னாக்கா ஆயில் ட்ரேட் பண்றாங்களா, வாங்கி விற்கக்கூடிய அவங்க லாஜிஸ்டிக் கம்பெனிக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலோ இல்ல சின்ன சின்ன பிரச்சனைகள். அடுத்தது பேங்கிங் செக்டர்ல வந்து FIA தொடர்ந்து செல்லிங் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதனால ஒரு ப்ரெஷர் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு நான் சொல்ல. மெட்டல் கூட பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான். ஏன்னா மெட்டலுக்கும் இதுக்கும் சம்பந்தம், நெருங்கிய சம்பந்தம் இருக்குது இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைக்கும். இதெல்லாம் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியா கன்வெர்ட் பண்றோமா? ஏன்னா இப்போ வீக் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவானா, இந்த மார்க்கெட் கீழே விழும்போது பொத்து மார்க்கெட்டை ஷேர் எல்லாம் வித்துறதுக்கு ட்ரை பண்ணுவான். பட் நம்மள மாதிரி ஸ்ட்ராங்கான இன்வெஸ்டர் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் சரியான ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து நம்ம வாங்கி உள்ள லோட் பண்ணி வச்சு நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. நான் எப்படி சொல்லியிருக்கேன், உங்க கையில ஸ்டாக்கோட பிரைஸை டிசைட் பண்ற கெப்பாசிட்டி கிடையாது. உங்ககிட்ட என்ன இருக்கு தெரியுமா? நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். 10 ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா 100 ஸ்டாக் ஆக்குறது என்ன வழி, 100 ஸ்டாக் வச்சிருந்தா 1000 ஸ்டாக் ஆக்கிறதுக்கு என்ன வழின்னு தான் நீங்க பார்க்கணுமே தவிர பிரைஸ் அது தானா பார்த்துக்கும். புரியுதுங்களா? தானா பார்த்துக்கும். நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க. மேஜர் லூசிங் ஸ்டாக்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா எஸ் L&T 7% ஒரே நாள்ல விழுந்து, இண்டல்கோ 6% கீழே விழுந்து, டாடா ஸ்டீல் 5% ஒரே நாள்ல சொல்லு. இதெல்லாமே ஹிஸ்டாரிக்கல் டவுன்ஃபால். இது எல்லாமே அப்ப இதெல்லாம் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பார்க்கணும்? உடனே போயிட்டு கடைன்னு நம்ம ஒரு 10 லட்ச ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுமா? நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், எந்த பணமா இருந்தாலும் பீரியாடிக்கலா பிரிச்சுக்குங்க. 5, 4, 3 பிரிச்சுட்டு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா திடீர்னு இதை விட கூட கீழே போகலாம் இல்லையா? அந்த வாய்ப்பையும் நம்ம மிஸ் பண்ணணும். மேலே போனால் சந்தோஷம், ரீபவுண்ட் ஆயிடுச்சுன்னா ஓகே. ஆனால் ரீபவுண்ட் ஆகாம இன்னுமே ஒரு 5%, 4% கீழே விழுந்தா we need to use the opportunity. அதுக்கு நம்ம கிட்ட கொஞ்சம் ஃபண்ட்ஸ் இருக்கணுங்கிறதுனால மார்ச் மாசம் ஆரம்பிச்சு மே மாசம் வரைக்கும் கூட நீங்க பையிங்க கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில உங்க போர்ட்ஃபோலியோல முக்கியமா எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இருந்தா நல்லது அடுத்த 5 வருஷத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4 ஸ்டாக் நான் சொல்றேன் உங்களுக்கு. அதாவது கோல் இந்தியா ஒருவேளை இல்லைன்னா ப்ளீஸ் பிளான் ஃபார் இட். NTPC நான் பல தடவை பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், NTPCயை மிஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஏன்னா சுச்சுவேஷன் எப்படி வேணா ஆகலாம். நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணணும்னா இந்த 4 ஸ்டாக் என்ன பண்ணணும்,
நீங்கள் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது பவர் கிரிட், அடுத்தது டிஃபென்ஸ் ஸ்டாக்காக இருக்கக்கூடிய பிஎல், இது மாதிரியான விஷயங்களை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கன்சிடரேஷனில் எடுத்து. நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற சந்தோஷ் நம்மளை ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? இப்போ எல்என்டி தொடர்ந்து கீழே விழுது அப்படின்னு ஏன் கேட்குறாங்க? ஏன்னா 6 லட்சம் கோடிக்கு அவங்க கிட்ட ஆர்டர் இருக்கு. இப்போ இந்த மாதிரி நிறைய வார் பேனிக் நடக்கும்போது என்ன ஆகும், அவங்களால அந்த பிசினஸை தொடர்ந்து செய்ய முடியாம டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் மீன் டைம் ஒன்று யோசிங்க, அவர் கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அப்போ இந்த மாதிரி வாரில் நிறைய இடம் டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா அதெல்லாம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு எல்என்டிக்கு வாய்ப்பு இருக்குல்ல, ஸ்கோப் இருக்குல்ல. அப்போ இன்னுமே அவங்களுக்கு 6 லட்சம் கோடி ரூபாய் ஆர்டர் அதை விட அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. 8 லட்சமோ 10 லட்சம் கோடியா கூட ஆகலாம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, எஸ், இதுவுமே பாயிண்ட் தான். எல்என்டிக்கு இப்போ வேணா டவுன் ட்ரெண்டா இருக்கலாம், அடுத்த 3 வருஷத்துல எல்என்டியோடைய ஆர்டர் புக் வில் க்ரோ ஃபாஸ்டர். புரியுதுங்களா? அதனாலதான் இதையெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய இடத்துல வச்சிருக்கேன்னு நான் உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில நம்ம கத்துக்க வேண்டியது, நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்லுவேன், பயந்துகிட்டு ஸ்டாக்கை விற்கக்கூடாது, ஆசைப்பட்டு ஸ்டாக்கை வாங்கவும் கூடாது. எல்லாத்துக்குமே ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ண சொல்றேன். அதே மாதிரி தான் இப்போ நீங்க என்ன பண்ணணும், நீங்க வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக் ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் இருக்கக்கூடிய ஸ்டாக்கா அப்படின்னு நீங்க வெரிஃபை பண்ணிட்டு, இஃப் இட் இஸ் எஸ், ப்ளீஸ் கண்டினியூ ஆர் அக்யூமுலேட் மோர். இதான் உங்க வேலை. நான் சொல்றேன் பாருங்க, இன்னும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு போய் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கேயோ இருக்கும். ஈவன் நீங்க டெக்னிக்கல் சார்ட் ஓப்பன் பண்ணுங்க, இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் 200 DMA கீழே இருக்கும். அது போன வருஷம் மார்ச் அளவுக்குலாம் இன்னும் வரல, அதையும் சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 9 மாசம் பின்னாடி வந்திருக்கும், அவ்வளவுதான். அது அந்த ரீபவுண்ட் எல்லாம் இட் வில் டேக் ஹார்ட்லி 3 to 4 வீக்ஸ்ல ரீபவுண்ட் எடுக்கும். எப்பத்துல இருந்துன்றது நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. இது ஒரு ஸ்டேஜ் வரணும். வார் ஸ்டாப் ஆயிடுச்சுங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ப்ராபபிளி இன்னும் 10 டேஸ்க்குள்ள கூட வரலாம். ஓகேங்களா? ஏன்னா டிஎஸ்கலேஷனுக்கான அறிகுறி சிக்னல் கொடுத்துட்டாங்க. ஆனா இன்வெஸ்ட் பண்ணும்போது எதை பார்க்கணும்னா, நீங்க வாங்குற ஸ்டாக் குவாலிட்டியா இருக்கா, வேல்யூ இருக்கா, ஃபியூச்சர்ல வளருமா இந்த கம்பெனிங்கிறது மட்டும் என்ஷூர் பண்ணிக்கணும். ஏன்னா அதை என்ஷூர் பண்ணாம உள்ள போயிட்டீங்கன்னா மொத்த கதையை முடிஞ்சிச்சு. ஸோ எந்த காரணத்தை கொண்டும் நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பேனிக் ஆகி என்ன பண்ணக்கூடாது. எஸ், ஏன்னா அடிக்கடி சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, இதுதான் ரியல் ரீசன். இன்றைக்கும் நிறைய எஃப்ஐஎஸ் ஏன் விற்கிறாங்க, எஃப்ஐஎஸ் மட்டும் இல்லை, நம்மள மாதிரி மக்களும் விற்கிறோம். அதெல்லாம் எவ்வளோ பேர் தவறுங்கிறது, டிசிப்ளினுக்கு அப்பாற்பட்டு செயல்படுறோங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஸோ பதட்டம் தான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக நான் தப்பாக சொல்லலை, பட் அந்த பதட்டத்தை அவாய்ட் பண்ணணுங்கிறது. எனிவே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? எஸ், லைக் பண்ணுங்க. நிறைய பேர் கேள்விகள் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நீங்க கேட்டால் தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோல அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். சும்மா வீடியோ வருது பார்த்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு இல்லாம, நீங்க லைக் கூட பண்ணலாம்னாலும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா அதையாவது சொல்லுங்க. உங்களுக்கு அடுத்தது என்ன மாதிரியான விஷயத்துல கொஞ்சம் குழப்பம் இருக்கு, அதை நீங்க கேட்க தானே அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்க முடியும். இல்லைன்னா நான் என்ன நினைச்சுப்பேன், நீங்க எல்லாமே தெளிவா இருக்கீங்க, அதனால நம்ம ஒன்றும் பெருசா சொல்ல வேண்டாம் அப்படின்னு நான் நகர்ந்து போயிடுவேன். அதனால உங்களோட கேள்விகளை கேளுங்க. ஐ வில் டெஃபினெட்லி ரிப்ளை டு ஆல் யுவர் கொஸ்டின்ஸ் இன் த வீடியோ. கரெக்டுங்களா? ஸோ கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ண நிறைய பேருக்கு க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்துட்டேன். கம்யூனிட்டியில் என்வரான்மெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்தது இந்த மார்ச் மாதம் மீட்டிங் விஷயமா ஒரு வீடியோ உங்களோட கம்யூனிட்டி லிங்க்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்க. கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ அது, அதை போய் பாருங்க. கம்யூனிட்டியில் சேராதவங்க தயவு செஞ்சு லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை கிளிக் பண்ணுங்க. ஒரு வீடியோ இருக்கும். ஒருவேளை கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ண பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உடனே ஃபார்மை ஃபில் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்பவுமே சொல்றது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறத விட என்ன பண்ணலாம், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க. இது மாதிரி அவங்க வாழ்க்கையில் மேலே வருவாங்க. ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.